அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடியும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நடந்த பலன்கள் மாற்றமடையும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகப் போகின்றதா, கீழே விழப்போகின்றதா என்று இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த சனிதான் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர பயிற்சி என்பது அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். தற்போது கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்தில் செல்கின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பமாகும் மாதம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கின்றது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் மற்றும் இந்த சனி பகவானின் வக்ர நிலை காரணமாக இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் மாத தொடக்கத்தில் கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் சில தடைகளும் தாமதங்களும் உங்களை சிரமப்படுத்தும். அதே நேரம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படும் சறுக்கல்களை சமாளிக்கும் ஆற்றலையும் நீங்கள் பெறுவீர்கள். பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்காது. வரவை விட செலவு அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் உடனடியாக செய்து முடிக்க இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் கிடைப்பிடி அதிகரிக்கும். சக பணியாளர்களிடம் உங்களின் முன்னேற்றம் பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்தில் புத பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும். வருமானம் வந்த வண்ணம் இருக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். அலுவலக பணிகள் துரிதமாக முடியும். நேர்முக தேர்விற்கு பல முறை சென்றும் இதுவரை வெற்றி கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வெற்றி செய்தி வீடு தேடி வரும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். மேலும் ஜூலை 7ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடல்நலம் சீராகும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். அண்ணன் தம்பிகள் அல்லது சகோதரிகள் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து சென்றவர்கள் இப்பொழுது மனம் மாறி மீண்டும் வந்து சேருவார்கள். உங்கள் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும். தங்கம், வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். மேலும் ஜூலை 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருகிறார். விரையாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவதால் விரயங்கள் அதிகரிக்கும். வீடு, இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றி
அதிகரிக்கும். பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் நடத்திய வழக்குகள் நல்லபடியாக முடியும். பணி உயர்வின் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் வரலாம். குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டு. மேலும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஜென்மராசியில் சஞ்சரிக்கின்றார். பணிகளில் சுறுசுறுப்பு, வேகம், விவேகம், எதையும் உடனே செய்திட வேண்டும் என்ற வேட்கை, தூண்டுதல் மூலம் ஏற்படும் பிரகாசம் போல் ஒளிருதல், முகஸ்துதிக்கு ஆட்படாமல் சமயோஜிதமாக நடந்து கொள்ளுதல் போன்ற பலன்கள் அமையும். யாரையும் ஒரு நொடியில் மிக துல்லியமாக கணக்கீடு செய்துவிட்டு அவர்களின் எண்ண பிரதிப்புகளை அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நடந்து கொள்ளும் ஒப்பற்ற குணம் கொண்டு விளங்குவீர்கள். உங்களுக்கு புறம் சொல்பவரை கூட மன்னிப்பீர்கள். பொய்யுரைத்தல், உடனிருந்து பாதகம் செய்பவர்களை மன்னிக்க மாட்டீர்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீர்கள். வார்த்தைகளில் கண்டிப்பு, முன்கோபம் கொண்டு வெகுண்டெழுதல் போன்றவற்றை கட்டுப்படுத்திக் கொள்வதே உங்களின் வளர்ச்சிக்கு பக்கபலமாய் சிறந்ததாக கருதப்படுகின்றது. உங்களது குடும்ப நிர்வாகம் மிகவும் சிறந்ததாக விளங்கும். அத்தியாவசியமான செலவுகளை மட்டுமே செய்வீர்கள். சேமிக்கும் திட்டம் அடுத்தவர் அறிய மாட்டார்கள். சகோதர பந்தபாசம் இருந்தாலும் அளவுடன் வைத்துக் கொண்டு கௌரவம் பாதிக்காத வண்ணம் உறவாடுவீர்கள். சுப செலவுகளான வீடு மனை புதுப்பித்தல், திருமண சடங்குகள் இது போன்றவை நடக்கும். சந்ததி புகழ், பிரபலம், பிரபுத்துவம் அடைவீர்கள். மூதாதையார் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும். பிள்ளைகளால் புகழ் பெறுவீர்கள். பிள்ளைகளின் லட்சியம் கனவுகளுக்கு உறுதுணையாக விளங்கி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவதில் கண்ணும் கருத்துமாய் செயல்படுவீர்கள். அதையே உங்களின் அபிலாஷையாக பாவிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே இணக்கம் ஏற்பட்டாலும் அடிக்கடி சிறு சிறு சச்சரவுகளுக்கு இடமுண்டு. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் பொறுமையை கையாண்டு நிரந்தர உயர்வு பெறுவீர்கள். புகழ் உண்டு. அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு உண்டாகும். உயர்ந்த பண்பையும் பணிவையும் பாசத்தையும் உயரச் செய்வீர்கள். பெண்களுக்கு ஒழுக்கம், பண்பு, பணிவு, பாசம், அறிவு, செயல்திறமை, கடின உழைப்பு, உண்மை, நேர்மையுடன் சிறந்து காணப்படும் தருணம் இது. கடந்த கால அனுபவமும் உங்களின் விடாமுயற்சியும் தற்போது பலன் தரும். உத்தியோக சுமை, அலைச்சல் குறைந்து புகழ், கௌரவம், உயர்வு கிடைக்கும். பிள்ளைகளிடம் கண்டிப்புகளை காட்டாமல் பொறுமையுடன் புரிய வைத்தால் யாவும் சுபமாக நிறைவேறும். மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலிகளாக விளங்கக்கூடிய நேரம் இதுவே. அனுமானின் பலம் அவர் அறிய மாட்டார். அதுபோல் உங்களின் திறமைகளை நன்கு புலப்படுத்தக்கூடிய நேரமும் இதுவே. கவனம் சிந்தாமல் சிதறாமல் செயல்பட்டு மேன்மை அடைவதை லட்சியமாக கொண்டு வாருங்கள். அரசியல்வாதிகளுக்கு யாரை எங்கே வைப்பது என்று முன்கூட்டியே திட்டம் வகுத்து செயல்பட துணிந்தாலும் ஒரு சிறு தயக்கம் நிழலாடுவது தடுமாற்றத்தை தரும். அனைவரையும் ஒருங்கிணைத்து சென்று சுய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். என் வழி தனி வழி என்பதை செயலில் காட்டுவீர்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் ஆதிபராசக்தியை வணங்குங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.